தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்துவதற்காக கம்பத்தில் ஒரு அரசியல் தலைவர் புகைப்படத்தை மறைப்பதற்காக சென்ற தூய்மை பணியாளர் ஹைட்ராலிக் வாகனத்திலிருந்து தவறி விழுந்து 17ஆம் தேதி காலை உயிரிழந்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் இழப்பீடு வழங்கக் கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தை நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பம் டிடிவி நகரைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது வயது 36. இவர் தனியார் நிறுவனம் மூலம் கம்பம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் நகராட்சி பகுதியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள், போஸ்டர்கள் தூய்மை பணியாளர்கள் மூலம் அகற்றப்பட்டு வருகின்றன. படி 16ஆம் தேதி மாலை கம்பம் வாரச்சந்தை நுழைவாயில் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு தலைவரின் புகைப்படத்தை மறைப்பதற்காக நகராட்சி அதிகாரிகள் மணிகண்டனை அழைத்துள்ளனர். அப்போது அங்கு சென்ற மணிகண்டன் நகராட்சியில் தெருவிளக்கு பராமரிப்பு பணிக்காக உள்ள ஹைட்ராலிக் பிளாட்ஃபார்ம் வாகனத்தின் மீது ஏறி பணி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மேலிருந்து கீழே தவறி விழுந்தார். இதில் பலத்த காயமடைந்து கீழே விழுந்த அவரை கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவ பரிசோதனைகள் பார்த்தபோது ஆபத்தான நிலையில் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கம்பம் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலையில் அதிகாலை வழக்கம்போல் பணிக்கு வந்த தூய்மை பணியாளர்கள் பணிக்கு செல்லாமல் இறந்த மணிகண்டனுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி இழப்பீடு வழங்கும் வரை பணிக்கு செல்ல மாட்டோம் என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.